ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலைராஜ். டிஎன்பிசி அண்ட் தமிழ்நாடு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதை பற்றி தான் நம்ம முழுக்க பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் நம்ம டைம் ஒர்க்கை பற்றி தான் இந்த வீடியோஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த டைம் ஒர்க்கில் ஆல்ரெடி நம்ம போன வீடியோஸில் சில பேசிக்கான ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த ரூல்ஸ் அந்த சம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சில ஷார்ட்கட்ஸும் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே போல் இந்த வீடியோலையும் நம்ம என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை சார்ந்த சம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான். போன வீடியோவில் இதே மாடல் ஒரு சம் வந்து பார்த்துருப்போம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் போட்டிருப்போம். அதே போல் புக் மெத்தடை நான் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே நம்ம இதுக்கப்புறம் ஃபுல் ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சில இடங்களில் புக் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் படிச்சிடுறேன். 12 men complete a work in 9 days after they have worked for 6 days. 6 more men join them. How many days will they take to complete the remaining work? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 மென்ஸ் வந்து இருக்காங்க. சரியா? 12 பேர் இருக்காங்க, 12 பசங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து 9 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 12 பேரும் சேர்ந்தா. சரியா? 12 மென்னும் சேர்ந்து இருந்தா. ஆனால் ஆஃப்டர் தே ஹாவ் ஒர்க்டு ஃபார் 6 days, 6 டேஸ்க்கு அப்புறமா 6 more men join them. புதுசாக 6 பேர் வந்து கூட சேர்ந்துட்டாங்க. அப்போது 12 பேர் இருந்தாலே, அதாவது 12 persons இருந்தாலே 9 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ புதுசாக 6 டேஸ்க்கு அப்புறம் 6 பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தால் அந்த ஒர்க் வந்து இன்னும் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிரும் இல்லையா? அப்போ எத்தனை நாள் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறான். நம்ம போன வீடியோவில் பார்த்த சம்மில், கடைசியாக பார்த்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த ஒர்க்கில் குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் விட்டுட்டு போயிருப்பாங்க, லெஃப்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லெஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணணும், புதுசாக ஜாயின் பண்ணாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? போன வீடியோ சப்போஸ் பார்க்குறதுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ரைட். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் சொல்லியிருக்கிறது அப்படியே எடுத்து நம்ம எழுதி நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்? 12 men வந்து இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து 9 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 12 மென்னும் சேர்ந்து இருந்தா. ஆனால் இப்போ புதுசாக 6 men வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சரியா? எத்தனை நாளுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணியிருப்பாங்க? 6 டேஸ்க்கு அப்புறமா. 6 டேஸ்க்கு ஆஃப்டர் 6 days அப்புறமா நமக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நமக்கு 6 டேஸ்க்கு அப்புறமா ஜாயின் பண்ணதுனால அந்த 6 டேஸை மைனஸ் பண்ணிக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், 6 men வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். 6 டேஸ்க்கு அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி 6 டேஸ்க்கான ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவங்கெல்லாம், 12 பேரும் சேர்ந்து இல்லையா? அப்போது இது மைனஸ் பண்ணால் தான் எனக்கு ரிமைனிங் டேஸ் எவ்வளோ கிடைக்கும், அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம எடுத்து கீழே எழுதிக்கலாம். ஸோ 12 men 9ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 3 days. அப்போ ரிமைனிங் வந்து 3 days இன்னும் இருக்குது. 12ல் 6 ஆட் பண்ணினா எவ்வளோ? அப்போ 18 men எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இவ்வளோ தாங்க. அவன் கொஸ்டினில் சொல்லியிருக்க எடுத்து இந்த மாதிரி எழுதிட்டாலே ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக போட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? சிம்பிள் தான். சரிங்களா? ரைட். ஸோ இது என்ன பண்ணுறது? இது எப்படி போடுறது? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 12ஐயும் இந்த 3 இன்ட்டு பண்ணுவோம். கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் டேட்டா கீழே எடுத்து போட்டு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 12ஐயும் இந்த 3ஐயும் இன்ட்டு பண்ணுவோம். ஈக்குவல் டு இந்த 18 இன்ட்டு கொஷின் மார்க். ரைட். ஸோ இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 3ஆல் பண்ணலாமா? 3 6 are 18, 6 2 are 12. ரிமைனிங் என்ன இருக்குது? நமக்கு 2 மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்க எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 days தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ யாருக்கா டவுட் இருக்குது அதில்? சிம்பிள் தான் இல்லைங்களா? திரும்ப ஒரு முறை சொல்லட்டுமா? கொஷினில் 12 men வந்து 9 டேஸில் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க சொல்லிவிட்டு புதுசாக 6 men ஆட் ஆகியிருந்தால் எத்தனை நாள் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறான். எத்தனை நாளுக்கு அப்புறமா? 6 டேஸ்க்கு அப்புறமா. அதனால் புதுசாக 6 men ஆட் ஆகுறாங்கன்றதுனால ஆட் பண்ணிக்கிறேன். 6 டேஸ்க்கு அப்புறமான்றதுனால நான் அதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறேன். அந்த 12 men அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. 12 men அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ இந்த 12ஐயும் இந்த 6ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 18 men கிடைக்குது. அது இங்கே போட்டாச்சு. சரியா? இப்போ 9ல் 6 போயிடுச்சுன்னா, ஏன் 9ல் 6 மைனஸ் பண்ணுறோம்? ஏன்னா 6 டேஸ்க்கு அப்புறமா
அப்படின்னா ரிமைனிங் எத்தனை டேஸ் இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ 3 டேஸ் இருக்குது. ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். அதை அப்படியே நான் 12 × 3 12 × 3 18 × கொஷின் மார்க் அப்படின்னு நான் போட்டு கேன்சல் பண்ணுறேன். 2 டேஸும் கிடச்சிச்சு. ஸோ 2 டேஸ் தான் நமக்கான ஆன்சர். யாருக்கா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, புரிஞ்சிச்சா? அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். போன சம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த சம்மை நீங்களே போட ட்ரை பண்ணலாம். பட் எங்கேயும் வந்து லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு சில இடங்களில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவீங்க. போன சம் மட்டும் தான் புரிஞ்சுதுன்னா. ஏன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். சரியா, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நான் படிச்சிடறேன். 10 women can complete a work in 7 days and 10 children take 14 days to complete the work. How many days will 5 women and 10 children take to complete the work? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 women இருக்காங்க. சரியா, 10 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து 7 டேஸில் பண்ணுறாங்க. அப்புறம் 10 குழந்தைங்க இருக்காங்க, 10 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 14 டேஸில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா how many days will 5 women and 10 children take to complete the work? அப்போது 5 உமனும் 10 பொண்ணுங்களும் 10 குழந்தைங்களும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணியிருந்தா எத்தனை நாளாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஸோ இதுவரையும் பார்த்தது எல்லாமே நம்ம எப்படி பார்த்தோம்? டேரெக்டாக அப்படியே கொடுத்துருப்பான். இத்தனை மென் இருக்காங்க, இத்தனை டேஸ் தான். புதுசாக இத்தனை மென் ஆட் ஆகியிருக்காங்க இத்தனை டேஸ்க்கு அப்புறமா, இல்லை புதுசாக இத்தனை மென் இத்தனை மென் வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க இத்தனை டேஸ்க்கு அப்புறமா அப்படின்னு கொடுக்கும். ப்ளஸ் மைனஸ் போட்டு போட்டோம். பட் இங்கே 2 பேர் கொடுத்துருக்காங்க. வெறுமனே மென் மட்டும் கொடுக்காம உமன் மட்டும் கொடுக்காம உமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிப்போம்மா. எடுத்து எழுதிட்டோம்ல, ஈஸி தானே. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 10 உமன் இருக்காங்க. சரியா, ஸோ 10 உமன். எத்தனை நாள் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? 7 டேஸில். ஸோ 10 உமன் வந்து 7 டேஸில் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்காங்க? 10 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ 10 சில்ட்ரன்ஸ். எத்தனை நாள் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? 14 டேஸில். ஸோ 14 டேஸ். ரைட். அடுத்து என்ன கேட்குறாங்க நமக்கு? அப்போது 10 உமன் வந்து 7 டேஸும் 10 சில்ட்ரன்ஸ் வந்து 14 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 உமனும் 10 சில்ட்ரனும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு கேட்குறான். சரியா, ஸோ 5 உமனும் ப்ளஸ் 10 சில்ட்ரன்ஸும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பான்னு கேட்குறான். சரியா, ரைட். ஸோ கொஷினில் சொல்லியிருக்காரு, எடுத்து எழுதியிருக்கேன். புதுசாக நம்ம எதுவுமே பண்ணல. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போது நம்ம இதை அப்படியே வந்து நம்ம போடுவோமா? ஸோ இது நம்ம எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு ஓகே, எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி கேட்கும் போது, சரியா, ஒரு கொஷினில் மென் சில்ட்ரன்ஸ் இல்லைனா உமன் சில்ட்ரன்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு உமனுக்குள்ளே எத்தனை சில்ட்ரன் இல்லைனா ஒரு சில்ட்ரனுக்குள்ளே எத்தனை உமன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கூடிய டேஸ் இருக்குல்ல, இப்போ 10 உமன்னா 7 டேஸ் இருக்குல்ல. ஸோ அந்த டேஸையும் எதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, சில்ட்ரன்ஸையும் அந்த டேஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ 10ஐயும் இந்த 17 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 10ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 17 வருமா? அப்போ 70 உமன் ஈக்குவல் டு 14 இந்த சில்ட்ரனையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 140 சில்ட்ரன் கிடைக்கும். இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம்? அப்போ எனக்கு ஒரு உமனுக்குள்ளே எத்தனை சில்ட்ரன் இல்லைனா ஒரு சில்ட்ரனுக்குள்ளே எத்தனை உமன் கிடைக்கும். சரியா, ஸோ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். இப்போ 0 0 போயிடும். 7 1s are 7, 7 2s are 14. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? 1 woman is equal to 2 children அப்படின்னு கிடைக்கிது. இப்போ 1 womanக்குள்ளே 2 children அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா, ஆமாம், இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். சரிங்களா, ரைட். ஸோ இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அடுத்து எத்தனை நாளுக்கு அப்புறமா, சரி, ஹவு மெனி டேஸ்க்கு அப்புறமா அந்த 5 உமனும் 10 சில்ட்ரன்ஸும் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ நமக்கு டோட்டலாக எத்தனை சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 140C இல்லைங்களா? ஸோ அந்த 140 எத்தனை உமன் ஆக்சுவலாக நமக்கு சரி 1 உமனுக்குள்ளே எத்தனை சில்ட்ரன்ஸு? 2 சில்ட்ரன்ஸ். ஸோ டிவைட் பை 2 இன்ட்டு இந்த 1 உமன் ஈக்குவல் டு
எத்தனை உமன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 70 உமன். ஸோ 70 உமன். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 women plus 5 women equal to 10 women வரும். ஸோ இந்த 70யும் இந்த 10ஐயும் நம்ம டிவைட் பண்ணோன்னா எனக்கு டோட்டலாக 7 women ஆகிருக்கும். ஸோ அந்த 7 women தான் 7 தான் நமக்கான ஆன்சர். சரி, 7 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கா அதில்? ரைட். ஸோ உங்களுக்கு எங்கே வந்து டவுட் வந்திருக்கும் நான் கெஸ் பண்ணட்டுமா? இந்த ஸ்டெப்பு எப்படி வந்தது தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இதுவரையும் 1 woman 2 children உங்களுக்கு புரிஞ்சுதா? ரைட். இப்போது நம்ம கொஷினில் என்ன கேட்குறாங்க? 5 womenம் 10 childrenம் சேர்ந்து அந்த ஒர்க் வந்து எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, இதுதான் கேட்குறாங்க இல்லைங்களா? ரைட். அப்போது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 140 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த 140-ஐ நான் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 140-ஐ வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த 5 womenம் 10 childrenஸும் தேவை. சரியா? இருங்க நான் எழுதிடுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா 5 women 10 children. அதை நான் எழுதுகிறேன் 5 women + 10 children. ஏன்னா இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த 10 childrens வந்து எத்தனை உமன் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 10 childrensல எத்தனை உமன் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். 10 childrensல எத்தனை உமன் இருக்காங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலாக அந்த 10ஐயும் இந்த 14ஐயும் இன்ட்டு பண்ணால் எனக்கு 140 childrensனு கிடைக்கும். இங்கே நம்ம இன்ட்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? கரெக்டுங்களா? ஸோ இந்த 10ஐயும் அந்த 14 நான் இன்ட்டு பண்ணுறேன். அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து இங்கே போட்டிருக்கேன். சரியா? 140ன்னு. ஏன் இதை நான் எல்லாமே சில்ட்ரனுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன்? அப்போ தான் எனக்கு உமனுக்கு கிடைக்கும். சரியா? ஒன்று உமனாக மாற்றணும், இல்லைன்னா சில்ட்ரனாக மாற்றணும். நம்ம 1 woman = 2 children இருக்கு இல்லையா? அதனால் நம்ம உமனாக மாற்றுறோம். ஸோ இந்த 10 கூட அந்த 14 இன்ட்டு பண்ணும்போது, இந்த 10 கூட அந்த 14 வந்து இன்ட்டு பண்ணும்போது எனக்கு வந்து 140 கிடைக்கும். அதுதான் நான் தூக்கிட்டு போய் இங்கே போட்டிருக்கேன். இப்போ புரிஞ்சுதா? ரைட். ஏன் 12 நான் டிவைட் பண்ணுறேன்? ஏன்னா 1 woman = 2 children. ஆனால் 12 டிவைட் பண்ணும்போது எனக்கு எத்தனை உமன்னு கிடச்சிரும். சரியா? ரைட். அப்போது 12 டிவைட் பண்ணும்போது எனக்கு எத்தனை உமன்னு கிடச்சிருச்சு? 70 women. 1 woman வந்து மொத்தம் 70 women கிடச்சிருச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுது எல்லாருக்கும்? ஓகேவா? அடுத்து இப்போ இந்த 5 women 10 children அப்படின்னு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லைங்களா? 5 women + 10 children ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த 5 women அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த 10 children என்னவா மாறிடுச்சு? 10/2c மாறுமா? அப்போது 10/2னா நமக்கு 5 women மாறிடும். விச் மீன்ஸ் இந்த 5ம் 5 ஆட் பண்ணி 10 ஆயிடும். இது ஏன் எப்படி 5 மாறிச்சு? ஏன்னா நமக்கு 1 woman = 2 children இல்லையா? அப்போது 10/2 படிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 5 கிடைக்கும். சிம்பிள் இல்லையா? அப்போது 5 + 5 நமக்கு 10 women மாறிடுச்சு. சரியா? அப்போ இதுவும் கண்டுபிடிச்சிட்டேன். ரைட். அடுத்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த 70யும் இந்த 10ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒர்க்குன்னு கிடச்சிரும். ஸோ 7 days. ஸோ 7 தான் நமக்கான ஆன்சர். இப்போ புரிஞ்சிச்சா? எனக்கா புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் சிம்பிள் தான். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. சரிங்களா? ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம், இல்லை செகண்ட் இது எடுத்துக்கலாம். எது வேணுமோ நீ ஃபஸ்ட் இது கூட வச்சு கூட இதே மாதிரி இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா? அடுத்த போயிடலாமா? அவ்வளோதானா? ரைட். ஸோ இந்த சம்மில் யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா சம்ஸுமே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலோட லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம். அதே போல் டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோட லிங்க்ஸும் அங்கே நான் டெய்லி ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் இருக்கிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கலராஜ் சைனிங் ஆஃப். இதே போல் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.